Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், வணக்கம். இப்போ முதற்கட்ட அந்த தேர்தல் பிரச்சாரம் பார்க்குறோம். மயிலாப்பூர், ஆலந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இப்போ இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் பற்றிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதில் எந்தெந்த தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது, பிரச்சாரத்திற்கு முழு விவரங்கள் என்ன? தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடையே பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகாக சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அதிமுக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட இருக்கிறார். சூறாவளி பிரச்சாரம் தொடர்பான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதன் தொடர்ந்து 3ஆம் தேதி திருப்பத்தூர், வேலூர், அதே போல 4ஆம் தேதி திருவண்ணாமலை, விழுப்புரம், 5ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், 6ஆம் தேதி அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும், 7ஆம் தேதி சேலம் மாவட்டத்திலும், 8 மற்றும் 9 ஆகிய நாட்கள்ல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும், அதேபோல் 10ஆம் தேதி காஞ்சிபுரம், திருவள்ளூர், 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், 12ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை, 13ஆம் தேதி திண்டுக்கல், திருச்சி மற்றும் 14ஆம் தேதி தேனி, மதுரை, 15ஆம் தேதி கரூர், திருப்பூர், 16ஆம் தேதி கோவை, ஈரோடு, 17ஆம் தேதி சேலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும், 18ஆம் தேதி நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும், மீண்டும் 19ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் என தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியின் சார்பாக யாரெல்லாம் வேட்பாளராக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கும் தன்னுடைய அந்த பரப்புரை மூலமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மான். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.